ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்காவது வியூஸ் அதிகமாக போகமாட்டா, அது போகவே போகாது. ஏன்னே எனக்கு தெரியல. அது நானுன்ட்டு இல்லை, புதுசாக யூடியூப் சேனல் யார் ஓப்பன் பண்ணாலுமே அதே பிரச்சனை தான். வியூஸ் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ எப்போ பார்த்தாலும் அதே வியூஸ் தான் இருக்கும். செம்ம கடுப்பாயிடும் பார்த்த உடனே. ஆனால் அதே மாதிரி தான் செம்ம கடுப்பாயிடும். பார்த்துட்டு இதுக்கப்புறம் வீடியோவே போடக்கூடாதுன்னு நினைப்பேன். இருந்தாலும் மனசு கேட்காம வீடியோ போடுவேன். நம்மளுக்கும் ஒரு நல்ல டைம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும். சரி, நான் புலம்பிட்டே இருப்பேன். சரி, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? ரசம் வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் தான் செய்யலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நானுன்ட்டு ரசம் வச்சாக்கா ரசமே விஷமா வருது. ஏன்னே எனக்கு தெரியல. நான் எதிர்பார்க்காத செஞ்ச அன்னைக்கு நல்லா வருது. நான் எதிர்பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்க ரசம் சாப்பாடு சாப்பிட அன்னைக்கு மட்டும் ரொம்பவே முக்கியம் வச்சு. இன்றைக்கி அப்போ தான் ரசமே விஷமாக தான் இருந்துச்சு. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு செஞ்சு வச்சுட்டேன். ரசமும் ரெடி ஆயிடுச்சு, பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு போட்டு குழந்தைங்களை வெளியே ஊட்டலாம்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தாக்கா, முன்னாடியெல்லாம் குழந்தைங்களுக்கு நிலா காமிச்சிட்டு சாப்பாடு விட்டாக்கா அவ்வளோ அருமையாக சாப்பிடும். இப்போ இருக்கிற குழந்தைங்க என்னன்னாக்கா ஒன்று டிவி இன்னொன்று ஃபோன் அப்படி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இல்லை. அது ஏன்னே தெரியல. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.